நந்தினி கை காயுதுல்ல, போய் கை கழுவிட்டு ஓ நந்தினி, உனக்கு வேற ஏதாவது வேணுமா? தண்ணி ஊத்து, தண்ணி ஊத்துன்னு சொன்னேன். ஏய் தள்ளு. ஆ? ஏய் என்ன ஓவரா பண்ற? தண்ணிய ஊத்துன்னு சொன்னேன். ஏய் என்னடி என் மேலே கை வைக்கிறியா நீ? உன்ன எவ்வளவு தைரியம் இருந்தா நந்தினி மேலே கைய வைக்க பாக்குற? என் பொண்டாட்டி மேலேயே கை வைப்பியாடா? வாடா, வா வா வா. சாப்பிடுமா? என்ன சத்தங்க? சூர்யா, நந்தினி, மாப்ள வாங்க. சூர்யா, மாப்ள மாப்ள இது மாப்ள என்ன பண்ற? ஐயோ அவனை விடுங்க சொல்றேன். சூர்யா விடு. சூர்யா வா மாப்ள மாப்ள உள்ள வாப்பா. விடுங்க டாடி, விடுங்க விடுங்க சொல்றேன்ல, விடுங்க டாடி, சூர்யா, விடுங்க சொல்றேன்ல, விடுங்க டாடி. அப்ப விடு என்ன? என்ன நீ டாடி கொஞ்சம் கூட உனக்கு பொறுமை இருக்கா? கேளுங்க மாமா. சாப்பிட வந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்க. டாடி நான் எங்க சண்டை போட்டேன்? அவங்க நந்தினி கிட்ட வம்பு இழுக்க வந்தா நான் பாத்துட்டு இருக்கணுமா? என்னடா சொல்ற? மாப்ள அவங்க வேலை இல்லாத வெட்டி பசங்க, பொண்ணுங்களை வம்பிழுக்கிறதுனே இல்ல அலைவாங்க. ஷார்ப், அவங்க பண்றதுல ஒரு இன்டென்ஷன் இருக்கு, எனக்கு தெரியும். டாடி என்ன ஆச்சு தெரியுமா? நாங்க இன்னைக்கு கார்ல வந்துட்டு இருக்கும்போது முன்னாடி பின்னாடி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாங்க டாடி. அவங்க இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தானுங்க. இது அப்பதான் ஆரம்பிச்சது தெரியுமா? என்ன ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு இருக்கானுங்க. என்னடா சொல்ற நீ? இல்ல டாடி, வேணும்னு தான் அவங்க என்கிட்ட வம்பு இழுத்துட்டு இருக்கானுங்க. உங்களுக்கு டவுட் இருந்தா நந்தினி கிட்ட கேளுங்க. நந்தினி எங்க? நந்தினி இங்க தானே இருந்தா? அவ இங்க ஏய், நந்தினி எங்க? இங்க தான்டா இருந்தா. ஆமா இங்க தான் இருந்தா. ஒரு நிமிஷம் இருங்க. ஏய், டேய் போங்க மாமா. டேய் நந்தினி, ஐயோ நந்தினி, நந்தினி,
நந்தினி 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 ஏய், நந்தினி மாப்பிள்ளை நந்தினி என்னாச்சு இல்லையா டாடி நந்தினியை காணும் டாடி இங்க தான் டாடி இருந்தா டென்ஷன் ஆகாத எங்க இருப்பா நல்லா எல்லா பக்கமும் தேடி பார்க்கலாம் நீ அந்த பக்கம் போய் பாரு சரி. நீங்களும் பாருங்க பாருங்க மாமா நந்தினி 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 எங்க போயிருப்பா நந்தினி 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 காணாம மாமா வாங்க நந்தினி 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 எங்க போயிருப்பா டேய் டேய் ராஸ்கல்ஸ் எங்கடா என்னடா பண்ணீங்க நந்தினி எங்கடா நந்தினி என்னடா பண்ணீங்க சொல்றா ஹலோ ப்ரோ நாங்க வம்புழுத்தோம் பதிலுக்கு நீங்க எங்களை அடிச்சிட்டீங்க அதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு உங்க ஒய்ஃப் காணா போனா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் ஆ? என்னடா என்கிட்ட கதலாம் விடுற யார்கிட்ட கதை விடுற தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க கையெழுத்து சட்டையில இருந்து முதல்ல ப்ரோ இங்க பாருங்க எங்க கிட்ட சண்டை போறதை விட்டுட்டு உங்க வைஃப் இங்க தான் எங்கேயாச்சும் இருப்பாங்க போய் தேடி பாருங்க யோ யார்கிட்ட கதை விடுற ஏன்டா சண்டை போட்டுட்டு இருக்க? சொல்றதை கேளுடா. விடுங்கடா டி. ஏய், இவங்களுக்கு சொல்றதை தெரியும் கேளு. டேய், டேய், அவங்க 4 பேர் இங்க இருக்காங்க நந்தினி அவங்க என்ன பண்ணிருக்க முடியும் வா நந்தினி போய் நல்லா தேடி இல்ல, டாடி, சாரிப்பா. இவனுங்க. ஏய், வா மாப்பிளை, வா டாடி. நல்ல வா போய் தேடி பார்க்கலாம் வா ஆளப்பாரு விடுங்க பாட்டு போட்டோம் பாருங்க நீங்க சாப்பிடுங்க டேய் என்னடா எங்கேயும் காணுமே காணவே மாமா மா என்னம்மா இருக்கும் எங்க போயிருப்பா அவ ஏய் என்ன எப்படியோ அவ எங்கேயாவது போய் தொலையட்டும் விடு நிரந்தரமா போனா நமக்கு நல்லது தானே விடு ஓகே போனவங்களை இன்னும் காணுமேமா ஏய் நந்தினியை எங்கேயா போற? காணும் மா என்னம்மா இவன் சார் வெளியில இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் கொஞ்சம் பார்க்கலாமா சார் கொஞ்சம் ப்ளீஸ் காட்டுங்க சார் ஒரு நிமிஷம் டாடி இங்க தானே டாடி இருந்தா பார்க்கலாம் இரு பையா என்னாச்சு ஐ எம் சோ சாரி சார் கடைசி 10 நிமிஷமா சிசிடிவி ஒர்க் ஆகல சார் 10 நிமிஷமா அது எப்படி என்ன இது அது எப்படி பையா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆமா சார் அதுதான் எனக்கும் என்னன்னு புரியல ஐயோ பையா ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெக்கார்ட் ஆயிருக்குல்ல இருக்கு அப்போ சார் லாரி நின்னுச்சு அதோட நம்பர் வேணும் ஆமா சார் அது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் சரிங்க சார் உங்க மொபைல் நம்பர் கொடுங்க மொபைல் வேற நம்பர் நம்பர்? ஓகே. ஒரு நிமிஷம் நான் எழுதி கொடுக்குறேன் இந்தாங்க. ஓகே செக் பண்ணி சொல்றேன் இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணிடுறேன் இரு பொறுமை பார்க்கலாம் ஆமா மாப்பிள பொறுமையா இரு என்னவோ சார் உங்க நம்பருக்கு சென்ட் பண்ணிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்க சரி டாடி நான் போய் செக் பண்ணிட்டு வரட்டா ஏய் இரு நானும் வரேன் போலாம் இல்ல டாடி ஆமா மாமா நீங்க 2 பேரும் போங்க நான் லேடிஸ்க்கு பாதுகாப்பா இருக்கேன் இல்ல தைரியமா இருங்க, போங்க. 2 பேரும் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க
டாடி நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, நான் போய் தேடுறேன். நீங்க எதுவும் என் கூட வர வேண்டாம். ப்ளீஸ் டாடி, நான் சீக்கிரம் வந்துடுறேன் டாடி. இல்லடா. இப்படி சொல்றேன். ப்ளீஸ் டாடி, நான் ஏன் சொல்றேன்னு கொஞ்சம் கேளுங்க. நான் போய் நந்தினியை தேடுறேன். நான் மட்டும் போறேன். ஓகேவா? சரி பார்த்து போப்பா. என்ன மாமா தனியா போய் தேடுறாங்களா? சார் எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. இங்க ஒரு லாரியை நான் தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஏதாச்சும் வந்துச்சா? நீங்க பாத்தீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வழியா தான் போச்சு. கார் லாரி ரெண்டையுமே பார்த்தேன். வாட்? இந்த வழியா தான் போச்சா? ஆனா சார், ஆமா. இந்த 3 ரோட்ல எந்த பக்கம் போச்சு? அதை நான் கவனிக்கலையே சார். அப்படியா? சரி, தேங்க்யூ. ஓகே. டாடி, டேய் சூர்யா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நந்தினி காணாம போய் அரை மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. தனி மனுஷனா நீ தேடுறதுல எந்த பிரயோஜனமும் இருக்காது. நேரம் ஆக ஆக எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு டாட். அவ எங்க போனானே? போலீஸுங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட்ரா. அவங்க தேடுறதுக்கு ஒரு படைபலம், வசதி எல்லாமே இருக்கும். தயவு செஞ்சு யோசிக்காம போலீஸ் ஸ்டேஷன் போயிடலாம் சூர்யா. இங்க பாரு, மங்களம்பேட்டைங்கிற ஊர்ல ஒரு ஸ்டேஷன் இருக்குடா. நான் பக்கத்துல தான் இருக்கேன். நான் ஸ்டேஷனுக்கு முதல்ல போறேன், நீ அங்க வந்துரு. சரியா? ஓகே டாடி, அப்படின்னா நான் உடனே வரேன். சரியா? சரி, சீக்கிரமா வந்துரு. சரி. வண்டியில இருங்க, போலாம். வாங்க. மாதவி வாமா. மாப்பிள, மாமா உள்ளதா இருக்காரு, உன்னை வர சொன்னார். வா. இவளால போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வந்து வெயிட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. சார், மாப்பிள இங்க இருக்கு. எப்படியாவது நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் சார். ப்ளீஸ் சார். டாடி. வா சூர்யா. சார், இவன் தான் சார் என் பையன் சூர்யா. ஓ சூர்யா, அங்க நடந்த விஷயத்தெல்லாம் நான் சார்கிட்ட சொல்லிட்டேன். அந்த லாரி காரை போட்டோ எடுத்தல, அதை சார்கிட்ட காட்டு. ஓகே டாடி. இதான் சார், இதான் அந்த லாரி, இதான் அந்த கார். அந்த காரோட நம்பர் இதுல தெளிவா தெரியுது பாருங்க. ஏட்டையா சார், இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்க சார். இந்த நம்பரை நீங்க போட்டோ எடுத்து வச்சது ரொம்ப நல்ல விஷயம் சார். இந்த வண்டி நம்பரை உடனே அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லா லிமிட்டுக்கும் அனுப்பிடுறேன். போலீஸ் இமிடியேட்டா விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிடலாம் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னங்க சார்? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சூர்யா, பாப்பா. டாடி ஒரு நிமிஷம். சார், சொல்லுங்க சார். அவங்க என் வைஃப். தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமா தேடி பாருங்க சார். கவலைப்படாதீங்க சார். இவ்வளவு டீடைல்ஸ் கொடுத்துருக்கீங்க, சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்ச நேரம் வெளியில வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். ஏட்டையா சார், இந்த நம்பரை எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பி சர்ச் பண்ண சொல்லுங்க. சீக்கிரம். சரிங்க சார். அத்தை, கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு அத்தை. போலீஸ் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா. மா, என்னம்மா இம்சை இது? எரிச்சலா இருக்குமா? இந்த வேலைக்காரிக்காக நாம போய் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வந்து நிக்கணுமாமா? நமக்கு வேற வேலை இல்லையா? ஐயோ அம்மா, எப்படா வீட்டுக்கு போய் அக்கடான்னு ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்குமா? ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கு.
இவர் அப்படியே அவ காணோன்னதும் துடிக்கிறதும் அவன் அப்படியே பதறதும் பார்க்கவே எரிச்சலா இருக்கு. மா அவனுக்கு தலையெழுத்து அவன் அலையணும், நமக்கு என்ன தலையெழுத்தாமா? நாம எதுக்குமா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வந்து நிக்கணும்? குட் கொஸ்டின்மா. தாபால 4 ரொட்டி சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னும் 2 ரொட்டி ஆர்டர் பண்ணிருந்தேன். அதுக்குள்ள சூர்யா நந்தினியை காணும்னு அலப்பறைய கூட்டி விட்டான். ஏங்க வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? மா நாம மட்டும் வேணா கிளம்பலாமாமா? இரு உங்க அப்பா வந்துட்டோம், வெயிட் பண்ணலாம். ஐயோ எவ்வளவு நேரம் ஆகுமோ தெரியல. வா 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 வா. வா வா வாடா, உட்கார வைங்க. ஏய் உட்காரு. உட்காரு. பரவாயில்லையே, நீயும் பார்க்க ரொம்ப அழகா தான் இருக்க. அதனால தான் அவன் புருஷன் அந்த அளவுக்கு துடிக்கிறானா? என் பொண்டாட்டி எங்க, என் பொண்டாட்டி எங்கன்னு நெருப்புல விழுந்த புழு மாதிரி அப்படியே துடிக்கிறானே. இங்க பாருமா, ஒரு காக்கா குருவி கூட வராது. சேட்டை பண்ணாம நாங்க சொல்றத கேட்கணும், இல்லன்னு வச்சுக்க. நீ உயிரோடிய இந்த இடத்தை விட்டு போக மாட்ட. உன்னை கொன்னு போட்டு போயிட்டே இருப்போம். புரிஞ்சதா? என்ன தல, புது ஆளா? ஏய் வேலையை படுற. ஏய், இங்க இருந்து நீ உயிரோட வெளியே போகணும்னா சத்தம் போடாம நாங்க சொல்றத கேட்டுக்கிட்டு இருக்கணும். புரியுதா? டேய் பாத்துக்கோங்கடா, பாப்பா துள்ளி குதிச்சு ஓடிட போறா. பார்ட்னர் போலாம். டேய் தமுகுர்ரா. தரேன். எடு. இந்த டேய் தைரியமா சூர்யா, கண்டுபிடிச்சிருவாங்க. வந்துட்டாரு. என்னாச்சு, கிளம்பலாம்ல? ஆமாப்பா, பயங்கரமா போர் அடிக்குதுங்க. டேய் 2 பேரும் என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? நம்ம நந்தினியை காணோம்னு நானும் சூர்யாவும் பதறி போய் நிக்கிறோம். அவளை யாரு கடத்திட்டு போனா, இப்ப எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு துடிச்சு போய் நிக்கிறான் சூர்யா. இந்த நேரத்துல கிளம்பி போலான்னு மனசாட்சி இல்லாம பேசுறீங்க. என்னம்மா இது, உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? ஏங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? கண்டவளுக்காக நான் எதுக்கு வருத்தப்படணும்? எவ்வளவு எங்கேயோ காணாம போறதுக்கு நான் எதுக்கு வருத்தப்படணும்? இவ்வளவு நேரம் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நின்னதே பெரிய விஷயம். போதும், இவளுக்காகலாம் நான் இங்க வருத்தப்பட்டு இருக்க முடியாது. டாட், யார் டாடி கண்டவங்க? என்னோட நந்தினியா? வேணாம் டாடி, உங்க வைஃபை தயவு செஞ்சு வாயை அடக்கி பேச சொல்லுங்க. நான் பதிலுக்கு பேசினா நல்லா இருக்காது. அந்த வேலைக்காரியை இவன் வேணா தலையில தூக்கி வச்சு ஆடலாம், ஒய்ஃப்னு சொல்லலாம். ஆனா எனக்கு அவ யாரோ ஒருத்தி தான். முதல்ல அவனுக்கு அதை சொல்லுங்க. டாடி, திரும்ப திரும்ப என்னால நந்தினி யாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. என் டாடி, தெரியாம தான் கேக்குறேன். ஒருவேளை உங்க பொண்ணு மாதவியோ சுரேகாவோ காணாம போயிருந்தா இப்படிதான் பிஹேவ் பண்ணிருப்பாங்களா இவங்க? அப்படியே விட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்களா? ஏய் சும்மா இருடா, நாங்க ஏன்டா காணாம போனோம்? எங்களை எப்படி பத்திரமா பாத்துக்கணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. அப்பா, அதான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுல்ல, அவங்க கண்டுபிடிச்சு கொடுக்க போறாங்க. அதுக்கு ஏன்பா தேவையில்லாம நம்ம இங்க இருக்கணும்? அததானப்பா அம்மா இப்ப கேக்குறாங்க. இப்ப எதுக்கு தேவையில்லாத அந்த பேச்சு? நீங்க வரப்போறீங்களா இல்லையா? அப்படி அவசரமா வீட்டுக்கு போய் என்னதான் பண்ண போறோம்? நந்தினியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்களால பொறுமையா இருக்க முடியாதா? என்ன சுந்தரவள்ளி நீ? உங்களுக்கே தெரியும்ல,
நாளைக்கு நம்மளோட 30வது கல்யாண நாள். அந்த நாளை செலிப்ரேட் பண்ண எல்லா ஏற்பாட்டையும் பண்ணணும். அதை இனிதான் பண்ணி ஆகணும். அத்தனை பேரையும் இன்வைட் பண்ணணும். எக்கச்சக்க வேலை இருக்கு. இங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? முதல்ல வாங்க வேலையை கவனிப்போம். அவன் இங்க இருந்து என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். ஆமா டாடி, பாத்தீங்களா டாடி, நான் சொன்னப்போ வேண்டான்னு சொன்னாங்க. இப்போ நந்தினி இல்லனதும் இப்ப மறுபடியும் செலிப்ரேஷன் மூடு வந்துருச்சா? அது ஏன் இஷ்டம். எனக்கு எப்ப வேணா மூடு மாறும். அத பத்தி எல்லாம் நீ பேசணும்னு அவசியம் இல்ல. இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா? ஓஹோ டாடி, இப்ப எனக்கு புரிஞ்சிச்சு டாடி. எனக்கு எல்லாமே நல்லா புரியுது. உங்களோட கல்யாண நாளை செலிப்ரேட் பண்றதுக்காக இவங்க கிட்னாப் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு இப்ப டவுட்டாவே இருக்கு டாடி. டேய் என்னடா ச்சே வா. ஆனா உங்க கற்பனைக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. ஒண்ணு பண்ணு, இந்த கதையெல்லாம் சூப்பரா இருக்கு. ஒரு மூவிக்கு போய் சொல்லு, இல்ல சீரியலுக்கு கூட சொல்லு. எல்லாத்துலயுமே சக்சஸ்ஃபுல்லா போகும். என்னங்க பேச்சதெல்லாம்? நீங்க கிளம்புங்க, வாங்க. சுந்தரவள்ளி, நான் என்ன சொல்றேன்? நீங்க ஒன்னும் சொல்ல தேவையில்லை. நான் எதையும் கேக்குறதா இல்ல. அவனுக்கு அக்கறை இருந்தா அவன் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வரட்டும். நீங்க என் கூட வாங்க, வாங்க போலாம். சாரி சுந்தரவள்ளி, நந்தினி கிடைக்காம நானும் எங்கேயும் வர்றதா இல்ல. உங்ககிட்ட போய் பேசிட்டு இருந்த பாருங்க. மாப்பிள்ள வாங்க போலாம். வாங்க. சார், உங்களை இன்ஸ்பெக்டர் சார் உள்ள கூப்பிடுறாரு. வாங்க டாடி. அப்படியா? சரி, உடனே பண்ணுங்க. யாரும் தப்பிக்க கூடாது. ஒரு இடம் விடாம சர்ச் பண்ணுங்க. இமிடியேட்டா லாக் பண்ணுங்க. எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஆமா, நான் பேசிக்கிறேன். சார், என்னாச்சு சார்? சாரி சார், பேட் நியூஸ். நீங்க ஏதோ ஒரு வண்டியோட நம்பரை போட்டோ எடுத்து கொடுத்திருந்தீங்கல்ல, பட் அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமா இருந்திருக்காங்க சார். 2 நம்பரும் ஏதோ 2 வீலரோட நம்பரா, அத போலியான நம்பர் பிளேட்டா போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சார், அப்ப நந்தினியை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நம்ம கிட்ட வேற எந்த லீடும் இல்லையா சார்? நம்பிக்கையை விடாதீங்க சார். நம்பர் பிளேட் தப்பா இருந்தா என்ன, அந்த வண்டியோட அடையாளம் இருக்குல்ல, ஏரியால இருக்கிற எல்லா செக் போஸ்டையும் அலர்ட் பண்ணிருக்கேன் சார். மொத்த டிஸ்ட்ரிக்ட் டிராபிக் போலீஸையும் அலர்ட் பண்ணி விட்டுருக்கேன் சார். என் பொண்டாட்டி காணாம போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சார். சார், கொஞ்சம் உடனே நீங்க ஏதாச்சும் பண்ண முடியுமா சார்? புரியுது சார். எங்க டிபார்ட்மெண்ட் முழு வேகத்துல செயல்பட்டு இருக்காங்க. அந்த கிரிமினல்ஸ் எங்கேயும் போக முடியாது. நிச்சயமா கண்டுபிடிச்சிடலாம் சார். நேரம் வேற போயிட்டே இருக்கு சார். அதுக்குள்ள நந்தினிக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்னால. ஏன் இப்படிலாம் யோசிக்கிற? நந்தினி புத்திசாலி பொண்ணு இல்ல டாடி. நான் அவ்வளவு சீக்கிரம் யாரும் எதுவும் பண்ண முடியாது. போலீஸ் தான் தேடிக்கிட்டு இருக்காங்கல்ல. நீ நம்பிக்கையா இரு முதல்ல. என்ன புரியுதா? ஒண்ணும் இல்ல, போலாம். இல்ல டாடி, நான் சொல்றேன்ல, கேளு. ஒரு நிமிஷம் சார். சார், கொஞ்சம் மேக்ஸிமம் ஃபாஸ்டா ட்ரை பண்ணுங்க. நாங்க பாத்துக்கிறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டேய் சூர்யா, என்னடா கண் கலங்கிட்டு இருக்க? இல்ல டாடி, எனக்கு எவ்வளவோ கஷ்டம் வந்தப்ப கூட எனக்கு இப்படி கண்ணெல்லாம் கலங்கல. ஆனா நந்தினி விஷயத்துல தெரியல டாடி, மனசெல்லாம் ரொம்ப கலங்குது. நந்தினிக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு டாடி. ஏய் சூர்யா,
முதல்ல நம்பிக்கையை விட்டுறாத. எல்லாம் நல்லபடியா நடக்கணும் நம்ப முதல்ல. நிச்சயமா நந்தினியை போலீஸ் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்கடா. நீ முதல்ல தைரியமா இரு. டாடி, அவளை கண்டுபிடிச்சிருவாங்கல்ல? டேய், நிச்சயமா கண்டுபிடிச்சிருவாங்கடா. நீ நம்பிக்கையை விட்டுறாத. ஓகே. டேய், கட் அவுட் விடுறா. என்னாச்சு? கல்ல பயமே தெரியல. அழுது அடம் முடிச்சு டிராமா போடாம இருக்கியே, என்ன அவ்வளவு தைரியமா? அவளுக்கு நம்ம யாருன்னு தெரியலடா, அதான் பயானம் தெரிய மாட்டேங்குது. இதோ பாரு, கிரைம் பண்றது எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்மா. எது செஞ்சாலும் ரசிச்சு செய்வோம். கொலை பண்ணா கூட ஒரு ரசனையோட டீட்டெயிலா பண்ணுவோம். இல்லையே, இவ கண்ணில் பயம் பத்தலையே. சரி, உனக்கு இப்ப எக்ஸாம்பிள் காட்டவா? எதுவும் தேவையில்ல, முதல்ல வெளியே போங்க. என்னது வெளியே போணுமா? இது என் இடமா. நான் எங்க வேணா இருப்பேன். அங்க உன் பக்கத்துல கூட இருப்பேன். அவ்வளவு ஏன், உன் மடியில கூட வந்து உட்காருவேன். மேல கை வச்ச அப்புறம் நடக்கிறதே வேற. கூல் 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 கூல். இன்னும் நான் உன் மேல கை வைக்கிற நேரம் வரல டார்லிங். ஒன்னு தெரியுமா, உன்ன மாதிரியே ஒரு பொண்ணு என்கிட்ட ராங் காட்டிட்டே இருந்தா. ஒரு தடவை 2 தடவை இல்ல, 10-15 தடவை. எனக்கு கோவம் வந்துச்சு. கோவம் வந்தா என்ன பண்ணுவேன் தெரியுமா? நீ என்ன பண்ணா எனக்கு என்ன? இல்லம்மா, நான் என்ன செய்வேன்னு நீ தெரிஞ்சுக்கணும். உன்னை போலதான் ஒருத்தி ராங்கி பிடிச்சவள நாங்க தூக்கிட்டு வந்திருக்கோம். அவளை முதல்ல என்ன செய்யறோன்னு வந்து பாரு. டேய், இழுத்துட்டு வாங்கடா. சரிண்ணா. ஏய் ஏய், வா, கூப்பிட்டு போ. ஏய், பேசாம வா. ஏய், வா. ஏய், வான்னு சொல்றேன்ல. ஆடி ஏறு, மேல ஏறு, ஏறு. இல்ல, என்னடா பண்றீங்க? அது போட்டு பாவம்டா. அவளை விட்டுருங்க. ஒரு உயிரிடா, பாவம்டா. விட்டுருங்கடா, விடுங்க. பாத்தியா, அவளை ஐஸ் கட்டி மேல நிக்க வச்சிருக்கோம். ஐஸ் என்ன செய்யும்? உருகும். உருகுனா ஐஸோட உயரம் குறையும். உயரம் குறைஞ்சா அவ கழுத்துல இருக்க கயிறு இறுகும். கயிறு இறுகுனா உயிர் பொசுக்குன்னு போயிடாது. கொஞ்சம் கொஞ்சமா துடி துடிச்சு போகும். எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? ஐயோ, ஐயோ, தயவு செஞ்சு விடுங்கடா. டேய், விடுங்கடா. உங்களை கேட்டுக்கிறேன், விடுங்கடா. டேய், பாவம்டா அந்த பொண்ணு. ஐஸ் உருக உருக அவ உள்ளங்கால நிக்க முடியாம தவிப்பா. அப்புறம் ஐஸோட உயரம் குறைஞ்சா குதிங்கால நிப்பா. ஐஸோட குளிரு குதிங்கால நிக்கிற வலின்னு அவ உடம்புல வலியில நடுங்கும். அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? அப்படியே நரகம் கண்ணுல தெரியும். நீயே பாரு, அப்ப புரியும்.
பாவீங்களா மனுஷனடா நீங்களா? அதான் சொன்னமே, கொலைய கூட நாங்க ரசிச்சு ருசிச்சு தான் செய்வோம். உனக்கு சரியான என்டர்டைன்மெண்ட் இருக்கு. இவ உயிர் போறதுக்கு எப்படியும் 1/2 மணி நேரம் ஆகும். இந்த 1/2 மணி நேரம் அவ அனுபவிக்கிற மரண பயத்தை பார்த்து ரசிக்கிறது பெரிய சுகம். தெரியுமா உனக்கு? என்ன சொல்றீங்க? ஐயோ, டேய் விடுங்கடா, பாவம்டா அந்த பொண்ணு. டேய், ஒரு பொண்ணு உயிரோட கொலை பண்றது பாவம்டா. அப்படியா? விடுங்கடா அவளை. விட முடியாது. பாவமா? என்ன சப்போர்ட் பண்றியா? என்ன ரிவால்வர் ரீட்டாவா? சத்தம் போடாத. அடுத்த ஐஸ் கட்டி உனக்கு தான். இறக்கமே இல்லையாடா உங்களுக்கு? பாவீங்களா? விடு, விடு. அந்த பொண்ணு கொல்லாதீங்க, விடுங்க. ஐயோ, ஐயோ. என்ன அக்கா அப்பவே பக்கத்துல வந்துட்டோன்னு கால் பண்ணாலே, இன்னும் காணோம். அப்பவே பக்கத்துல வந்துட்டீங்கன்னு அக்கா கால் பண்ணி சொன்னா இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு. டிராபிக்காமா? ஏய் போடி. அத்தையோட டென்ஷன் புடிச்சு இவன் வேற. ஏய், அவங்கள வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருப்பியா? நீ வா, உள்ள போலாம். இரு. மாமா என்ன என்னாச்சு? ஆனா அதை ஏமா நீ கேக்குற? அந்த நந்தினி மறுபடியும் காணாம போயிட்டான். மறுபடியுமா? நானும் அதுதாம்மா சொன்னேன். அவ காணாம போறா கிடைக்கிறா ரிப்பீட், காணாம போறா கிடைக்கிறா ரிப்பீட். ஆனா அதே மாதிரி இப்ப காணாம போயிட்டான். ஆனா ரிப்பீட் இல்ல அப்பீட். அதுலதான் எல்லா குழப்பமே ஆரம்பிச்சது. அக்கா என்னக்கா இது? மாமா குழப்பறாரு. என்னதான் நடந்துச்சு? நீ தெளிவா சொல்லு. ஏய், நாங்க எல்லாருமே கார்ல வந்துட்டு இருந்தோம்டி. சூர்யா அந்த வேலைக்காரியோட கார்ல முன்னாடி போயிட்டு இருந்தான். மாதவி, நம்ம கார்ல வந்தோம்னு சொல்லாதமா, மெதுவா ஊறிட்டு வந்தோம்னு சொல்லுமா. என்னங்க நீங்க? அப்பதான் சூர்யா தாபாக்கு வந்ததும் அம்மாவோட கல்யாண நாள்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்தான். அதுவும் 30வது கல்யாண நாள். அப்படியாக்கா? அதுக்குள்ள நந்தினி வேற இப்ப காணாம போயிட்டா. இப்ப செலிப்ரேஷன் மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு. அவ எப்படிக்கா காணாம போனா? எப்படின்னு தெரிஞ்சதா சூர்யா கண்டுபிடிச்சுக்க மாட்டானமா. எல்லாரும் நிம்மதியா ரொட்டி சாப்பிட்டு இருந்தோம். கடைசியில 2 ரொட்டி சாப்பிட விடாம அவ காணாம போயிட்டாமா. பஞ்சாபி ரொட்டி நல்ல பதமா இருந்தது, மிஸ் ஆயி போச்சு. ஆழ்ந்த வருத்தங்கள். மாமா, அம்மா அப்பாவோட வெட்டிங் டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா காணாம போனா? இத சூர்யாக்கு ஞாபகப்படுத்தினதே அவதானாமா. இப்ப கடைசியில அவளே காணாம போயிட்டா. ஏங்கா, இந்த வெட்டிங் டே கொண்டாட்டத்தை ஸ்பாயில் பண்றதுக்காகவே அவ வேணும்னே காணாம போயிருப்பாளோ? அப்படி இருக்குமோ? இருந்தாலும் இருக்குங்க. இப்ப பாருங்க, அப்பா அம்மாவோட வெட்டிங் டேன்னு கூட கவலைப்படாம அவளை தேட போறேன்னு நந்தினி கூட தான் வருவேன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருக்காரு. பாவண்டி அம்மா. நாளைக்கு வெட்டிங் டேவை தனியா அவங்களால கொண்டாட முடியுமா? நீயே சொல்லு. அத்த சாதாரண வெட்னஸ்டேவையே 4-5 பேரோட கொண்டாடுவாங்க. இது வெட்டிங் டே. கூட ஹஸ்பண்ட் இல்லனா எப்படி சுரேகா? அப்பப்பா, இவளுக்கு இதே வேலையா போச்சு. ஒண்ணு தொலைஞ்சு போயிடுறா, இல்ல யாராவது இவளை கடத்திட்டு போயிடுறாங்க. இவளை தேடுறது எல்லாருக்கும் பெரிய தொல்லையா போச்சு. சுரேகா, அதைத்தானே இவ்வளவு நேரம் டீட்டெயிலா சொன்னோம். மாதவி, நீ வாமா. அப்புறம் நம்ம காணாம போயிட்டுன்னு சொல்லி அத்தை ரொம்ப டென்ஷன் ஆயிருவாங்கம்மா. மறுபடியும் போலீஸுக்கு போயிட போறாங்க. ஆமாங்க, அம்மா வேற பயங்கர டென்ஷன்ல இருந்தாங்க. ஏய் சுரேகா, 2 வார்த்தை போய் அம்மா கார்துல சொல்லுங்க. பேசிக்கலாம். மாதிரி இருமா ஒரு நிமிஷம். இந்த மாமாவோட அட்வைஸ் கேட்டுக்க. அத்தைக்கு ஆத்திரத்துல சாமி வந்துச்சுமா. இப்போதைக்கு சாமி இறங்காது. நீ அப்படி நைஸா போய் சமாதானப்படுத்தி விடுமா. ஏங்க சும்மா இருங்க நீங்க. வாங்க.
இருந்த இடத்துல அவ அம்மா உட்காந்துட்டா வழக்கமா. என்னம்மா இது? அப்பா அவ்வளவு துணிச்சலா அந்த வேலைக்காரி வந்ததுக்கு அப்புறம் தான் வருவேன்னு சொல்றாரு. நீங்க பாட்டுக்கு எதுவும் சொல்லாம வீட்டுக்கு வந்துட்டீங்க. அப்பாக்கு எதுக்குமா இந்த தேவையில்லாத பாசம் அவன் மேல? நம்ம எல்லாரையும் விட, அதுவும் உங்களை விட அந்த வேலைக்காரி தான் அவருக்கு ரொம்ப முக்கியமா போயிட்டாளா? நிஜமா அப்பா உங்களை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டாருமா. எனக்கே ரொம்ப அவமானமா இருக்குமா. மாதவி, அம்மா கோவத்துல இருக்கும்போது ஏமா ஏத்தி விடுற? ஏங்க கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன இவளுக்கு சாமி வந்துருச்சு? நாளைக்கு எங்க அம்மாவோட கல்யாண நாள். எங்க அப்பாவுக்கு தன்னோட கல்யாண நாள் முக்கியமா இல்ல அந்த வேலைக்காரி முக்கியமா? அதான் அவளை தேடுறதுக்கு தான் சூர்யா இருக்கான்ல. இவர் எல்லாத்தையும் விட்டுட்டு நந்தினி நந்தினின்னு அவளை தேடி இப்ப சுத்திக்கிட்டு இருக்காரு. அம்மா அதுக்காக தான் இவ்வளவு அப்செட்டா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அம்மா, நம்ம சர்க்கிள்ல எல்லாருக்குமே பெரிய எதிர்பார்ப்பா இருக்குமா. நாளைக்கு உங்க கூட அப்பாவும் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. 30வது கல்யாண நாள் வேற. நீங்க தனியா நின்னீங்கன்னா பெரிய அவமானமா வேற இருக்குமா. ஒரு வேலைக்காரிக்காக அம்மாவை இப்படி இன்சல்ட் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அது எப்படி அம்மா கூட வரமாட்டேன், அந்த நந்தினியை கூட்டிட்டு தான் வருவேன்னு அப்பா எப்படி சொல்லலாம்? அப்ப நம்ம அம்மாவை விட அந்த நந்தினி தான் அப்பாக்கு முக்கியமா போயிட்டாளா? விஷயம் தெரிஞ்சவங்க நாளைக்கு நிச்சயமா உங்களை விஷ் பண்ண வருவாங்கம்மா. அப்போ அப்பா இல்லாம நீங்க மட்டும் தனியா நின்னீங்கன்னா என்னமா நினைப்பாங்க? மா, இதெல்லாம் தேவையில்லாத விஷயமா? இது நமக்கு பிரஸ்டீஜ் இஷ்யூமா? நிச்சயமா அந்த நந்தினி இப்போதைக்கு கிடைக்க மாட்டான் தான் எனக்கு தோணுதுமா. அப்ப அப்பா கல்யாண நாளைக்கு, அதுவும் ரொம்ப முக்கியமான 30வது கல்யாண நாளைக்கு அவர் வரமாட்டாராமா? ஏமா அவர் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? அவர் எப்படி வராம போறாருன்னு நானும் பாக்குறேன். மா, எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லம்மா. அவர் கிடைக்காம அப்பாவும் வரப்போறது இல்ல, இந்த கல்யாண நாளும் நம்ம கொண்டாட போறது இல்ல. ஏய், வாய் மூடு. இது என்னோட கல்யாண நாள். அத நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் செலிப்ரேட் பண்ணுவோம். அவர் கண்டிப்பா வருவாரு. வர வைக்கிறேன். எப்படிமா? என்னடி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க? நான் ஒன்னு சொன்ன அதை சாதிச்சு காட்டுவேன்னு உனக்கு தெரியாது? இங்க பாரு, நீயும் மாப்பிள்ளையும் சேர்ந்து இத பெரிய அளவுல செலிப்ரேட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இத கல்யாண நாள் மாதிரி நடத்தக்கூடாது. ஒரு கல்யாணம் மாதிரி பிரம்மாண்டமா நடக்கணும். அம்மா, அப்பா எப்படிமா? அவர் வந்துதான் ஆகணும். வருவர். நீ எல்லா ஏற்பாடையும் செய். அக்கா, எப்படிக்கா? அத்தை மாமா கல்யாண நாளை சிறப்பா செஞ்சு விட்டுருவோம். சொல்லு சுந்தரவள்ளி. என்ன, நான் எவ்வளவு நேரமா உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ரிங் போயிட்டே இருக்கு. ஏன் போன் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரம்? இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். இப்ப என்ன வேணும் உனக்கு? நீங்க தான் வேணும். அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல கிளம்பி வாங்க. இத பாரு, நந்தினி எங்க போலீஸ் தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. பாவம் சூர்யா அங்க தனியா நின்னு தவிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு துணையா நாங்க இருக்க வேணாமா? என்ன தவிச்சுக்கிட்டு இருக்கோம், துணையா இருக்கேன்னு சொல்றீங்க? அவன் என்ன சின்ன பையனா துணைக்கு இருக்க? அங்கதான் போலீஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் பண்ண வேண்டியதா பண்ணுவாங்க. நீங்க அங்க வேடிக்கை பார்க்காம கிளம்பி வாங்க. சுந்தரவள்ளி, தயவு செஞ்சு. நமக்கு வரப்போறது 30th anniversary. இங்க எல்லா ஏற்பாடும் ஆரம்பிச்சாச்சு. நாளைக்கு மட்டும் நீங்க என் கூட இல்லன்னா எனக்கு அசிங்கமா இருக்காது? ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இப்ப கிளம்பி வாங்க. சொல்றத கேளுங்க. என்னம்மா இது? இங்க சூர்யா நந்தினியை காணோம்னு இங்க படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கான். இந்த சூழ்நிலையில நமக்கு கல்யாணம் எல்லாம் தேவையா? தேவைதான். கல்யாண நாளுங்கிறது டெய்லி வராதுல்ல. அதுவும் 30வது கல்யாண நாள் வருஷம் வருஷம் வந்துகிட்டு இருக்கா. அப்படி கிடையாதுல்ல. அது சந்தோஷமா பெருசா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாரு, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்போ சூர்யா கேட்ட கேள்வியை நானும் உங்ககிட்ட திரும்ப கேட்கிறேன். ஒருவேளை மாதவியோ சூரியக்காவோ காணாம போயிருந்தா நீ இப்படிதான் நடந்துப்பியா? போலீஸ் அவங்களை கண்டுபிடிக்கிட்டுங்க, நாம வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுன்னு சொல்லுவியா? சொல்லு சுந்தரவள்ளி. கொஞ்சம் பொறுப்பா இரு சுந்தரவள்ளி. எனக்கு எல்லா பொறுப்பும் இருக்குங்க. மாதவியோ சுரேகாவோ காணாம போல, அந்த வேலைக்காரி தானே காணாம போயிருக்கா. ஏங்க, அவ பொறுப்பு இல்லாம நம்ம கூட இருக்காம அவ பாட்டுக்கு எங்கேயாவது சுத்திட்டு இருந்தா அதுக்கு நாம காரணம் ஆயிட முடியுமா? யார் யாருக்கு என்ன தலையெழுத்து இருக்கோ அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அத பத்தி எல்லாம் நான் யோசிக்க முடியாது. நீங்க கிளம்பி வாங்க. சுந்தரவள்ளி, நான் சொல்றது கொஞ்சம் நிதானமா. சூர்யா அவன் பொண்டாட்டிய காணோன்னு அங்க தவியா தவிக்கிறான். ஆனா நீங்க
உங்க பொண்டாட்டியை தவிக்க விட்டுட்டு நாளைக்கு கல்யாண நாளுக்கு கூட வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க வருவீங்களா மாட்டீங்களா? ஏய், எதையும் கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்க நீ? எல்லாம் கம்பேர் பண்ணுவேன், எல்லாம் ஒண்ணுதான். ஏங்க அங்க அந்த நந்தினியை கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு போலீஸ் இருக்காங்க, சூர்யா இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஆனா நீங்க எதுக்கு அங்க இருக்கீங்க? முதல்ல கிளம்பி வாங்க. கிளம்பி வர போறீங்களா இல்லையா? டாடி ஒண்ணுல இங்க பாரு, சூர்யா அவங்க தனியா விட்டுட்டு என்னால அங்க வீட்டுக்கு வர முடியாது. சரியா? இருங்க. டேய், இப்ப பேசுங்க. ஓ, வர முடியாதா? அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு முக்கியம் இல்லாம போயிட்டேனா? அப்ப சரி, இப்போ நான் சொல்றதையும் கேட்டுக்கோங்க. நாளைக்கு விடியறதுக்குள்ள நீங்க வீட்டுக்கு வந்து சேரலனா வந்து ஆகணும். நான் தான் முடியாதுன்னு சொல்றேன்ல. நான் பேசுறத முழுசா கேளுங்க. நாளைக்கு விடியறதுக்குள்ள நீங்க இந்த வீட்டுக்கு வந்தாகணும். அப்படி வரல, வருஷம் வருஷம் கல்யாண நாளா கொண்டாடுற நாள என்னோட நினைவு நாளா நீங்க கொண்டாட வேண்டியிருக்கும். ஏய் சுந்தர், டாட் என்ன இவ? மா, என்னடா இப்படி பேசிட்டு இருக்காங்க? டாடி நீங்க உடனே கிளம்புங்க. உங்களை நான் வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். டாடி நான் சொல்றத கேளுங்க. உன்னை எந்த நாளில் விட்டு நான் எப்படி வீட்டுக்கு போக முடியும்? டாடி எனக்கு புரியுது. டாடி அவங்கள பத்தி உங்களை விட எனக்கு நல்லா தெரியும். அவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவாங்க. டாடி நீங்க வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். சும்மா இரு நீ. சும்மா நீ அவ்வளவு மாதிரி பேசிட்டு இருக்க. நந்தினி இன்னும் கிடைக்கலடா. அப்புறம் எப்படி நம்ம இங்க இருந்து போக முடியும்? ஐயோ டாடி நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. தாய் குலத்தோட ஈகோ இருக்கே, அது இமயமலையை விட பெருசு டாட். இப்ப அவங்க ஈகோ பாக்குறது உங்ககிட்டயோ என்கிட்டயோ இல்ல, மிஸ்ஸஸ் சூர்யா கிட்ட. அதுக்காக டாடி ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் டாடி. தாய் குலத்தை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, நந்தினி கிட்ட அவங்க தோக்க கூடாது, அவ்வளவுதான். அது மட்டும் தான் டாடி அவங்க நோக்கம். இங்க பாருங்க டாடி, அதை நிறைவேற்றுறதுக்கு அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. டாடி ப்ளீஸ் டாடி, உங்களால ஒரே நேரத்துல 2 பிரச்சனை எல்லாம் சமாளிக்க முடியாது. எப்படியும் போலீஸுக்கு தகவல் தெரிஞ்சா நமக்கு சொல்லுவாங்கல்ல, அதை நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க முதல்ல வாங்க, நான் உங்களை வீட்டுல டிராப் பண்றேன். ப்ளீஸ் டாடி நீங்க வாங்க, நான் பாத்துக்கிறேன். வாங்க டாடி. சரி, இன்ஸ்பெக்டரை பாத்துட்டு போலாம். விட்டுங்கடா, விடுங்கடா, தயவு செஞ்சு விடுங்கடா, அந்த பொண்ணு பாவம்டா. விடுங்கடா அவளை. இப்படி ஒரு உயிர் போறத பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? இவங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவளை விட்டுங்கடா ப்ளீஸ். எங்க கோர்ட்ல மன்னிப்பே கிடையாது. அந்த பொண்ணோட விதி முடிஞ்சது. இப்ப நீ பேசாம உட்கார்ல, அடுத்த ஐஸ் கட்டி உனக்குதான். வா. டேய், இதெல்லாம் அவமானப்படுத்துறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? ஒழுங்கா பேசாம இருந்தா ஒரு உயிர் மட்டும் போகும், இல்ல 2 உயிர் போகும். புரியுதா? போ, பேசாம உட்காரு.